நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன் நான் இல்லை. உட்காரு. ம். நான் அட்வொகேட் ஜான்சன், அலெக்ஸுடைய அப்பா. நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்க. அந்த குழப்பத்தை விட்டுரு. நல்ல குடும்பத்துல தான் மகனுக்கு சம்பந்தம் பண்ற மிடில் கிளாஸ் ஆளுங்க மாதிரி என்னையும் நினைச்சிடாத. இது நடக்காத காரியம். தெரியலன்னா நான் சொல்றேன் கேளு. ரத்தம் சூடா இருந்த காலத்துல அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன தவறுக்காக கூடவே இருந்த 2 பேரை கொன்னுட்டு உங்க அக்கா தேவயானி உள்ள போயிட்டா. ஒன்னு சொல்லட்ட, அந்த கூட்டத்தோட கடைசி ஆள் தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப நீ சொல்லுமா, உனக்கு ஒத்து வர சம்பந்தமா இது? சொல்லுமா. உன் வெள்ளத்தோலுக்கு மயங்கி கிடக்கிற என் பையன் கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாலோ இல்ல இதுக்கு மேல அப்படி ஒரு எண்ணம் வந்தாலோ உள்ள இருக்கிற உங்க அக்காவுடைய பணத்தை தான் நீ பாப்ப. அதனால இந்த காலத்து பொண்ணுங்க பசங்களை கழட்டி விடுற மாதிரி நீ கழட்டி விட்டுட்டு போயிடு. என்ன சொல்றது சரிதானே? நீ விட்டுருவ, எனக்கு தெரியும். உனக்கு உங்க அக்கா மேல பாசம் இருக்குமே. யோசி. அப்ப நான் வரட்ட? யோசிச்சு முடிவிடு. அலெக்ஸ், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இனிமே யாருக்கும் பாரமா இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு. தனியா இருக்கிறேன் தான் ஓகே, ஆனா அதோட அர்த்தம் நான் ஒன்னும் கேவலமானவன் இல்லை. இங்க பாரு, எங்க அப்பா அப்படிதான் பேசுவாரு. இத மனசுல போட்டு குழப்பிக்காத. வேண்டாம் அலெக்ஸ், நான் அங்க வாழ வேண்டியது கிடையாது. இனி வேற யாருக்கும் என்ன ஒரு ரவி டாக்டரோட மகளா மட்டும் கண்டிப்பா என்ன பார்க்க முடியாது. அது அவங்க தப்பு கிடையாது. திஸ் இஸ் மை ஃபேட். ஸோ நானாவே ஒதுங்கிக்கிறேன். உனக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. பிரச்சனை பண்றதுக்கும் நியாயம் கேட்டும் நான் இனிமே வரமாட்டேன். நீ அப்செட் ஆகி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்குடி. ஹலோ ஹலோ, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்பா. அவ என்ன தப்பு பண்ணான்னு இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்க? ஓ, அப்படின்னா கிரிமினலுடைய தங்கச்சியை லவ் பண்ணதுக்காக நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. ஒரு அப்பாவா நானும் அதை பத்தி எதுவும் கேட்க கூடாது. நீங்க சொல்ற கிரிமினலுக்கும் உங்களுக்கு என்னதான் சம்மந்தம்? சொல்லணுமா? சொல்லணுமாடா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக பெரிய மனுஷங்களுக்கு எதிராக கட்டுக்கதைங்களை கட்டி விட என்ன அதிகமா பேச வைக்காதடா. நீங்க சொல்லிதான் ஆகணும். இப்ப நீங்க சொல்றீங்க கிரிமினல், கொலை பண்றவங்க, இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் உங்ககிட்ட பதில் இல்லையா? என்னது? என்ன பதில்ரா? இனி நீ என்ன சொன்னாலும் அவளை கட்டிட்டு தான் நீ குடும்பம் நடத்த போறனா? இல்லப்பா, நான் இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி இந்த வீட்ல அட்வொகேட் ஜான்சனோட பையனா மட்டும் என்னால வாழ முடியாது. ஆனா இப்ப கூட நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்களே கிரிமினலோட தங்கச்சின்னு, அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது.
போலீஸ் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, ஒரு சாதாரண மர்டர் கேஸ் மாதிரி இந்த கேஸ் இல்லைங்கிறத. அட்வொகேட் ஜான்சன் அலெக்ஸோட ஃபாதர்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தேவயானி ரேவதியை வச்சு இப்படி ஒரு காதல் நாடகம் நடத்திருக்கான்னா சொந்த அப்பாவோட வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி கதையும் சார் இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட் சார். அப்படி கிடையாதுன்னு நம்புறது தான் அலெக்ஸோட எண்ணமும் விருப்பமும். பட் போலீஸ் லவ்வர்ஸோட பக்கமா பிரதியோட மோட்டிவ்ல மனசு புரிஞ்சுக்க முடியாதே. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார். எனக்கு தெரியும் என் ரேவதியை பத்தி. பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாது சார். அவளுக்கு என்னை விட்டா வேற யார் சார் இருக்காங்க? ப்ளீஸ் சார். கூல் அலெக்ஸ், உங்க அர்ஜென்ட் எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்லிதான் ஆகணும். அட்வொகேட் ஜான்சன் இன்வால்வ் ஆன அந்த கூட்டத்தோட பெருங்குற்றத்தினால வாழ்க்கை இழந்தவளுடைய பவர்ஃபுல் ரியாக்ஷன் தான் இது. இன்னும் கன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா பி கேர்ஃபுல். முக்கியமா அலெக்ஸோட ஃபாதர். டேக் கேர் அலெக்ஸ். சிசிடிவியில் முகம் தெரிஞ்சிடுச்சு. போலீஸ் பின்தொடர்றாங்க. எந்த நிமிஷமும் பிடிச்சிடலாம். கடைசியாக ரேவதியை ஒரு தடவை பார்க்கணும். அக்கா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா, அப்புறம் நம்ம ரேவதி குட்டியோட அலெக்ஸ் அது அட்வொகேட் ஜான்சனோட மகன். ஹலோ ஹலோ தேவி அக்கா, கேட்குதா உங்களுக்கு?
ஆனா சரிதான், கேள்விப்பட்ட வரைக்கும் உன்னை யாரும் அங்க காட்டி கொடுக்கல. ரேவதி பிறந்தப்போ எனக்கு தெரிஞ்சது என்னை யாரும் கவனிக்கிறதில்ல, என்கிட்ட யாரும் பேசுறதில்லன்னு. பாரு இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. அந்த ஆளோட லைவ் நான் பாத்திருக்கேன். அவன் மனநோயாளின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம யாரும் இப்படி பேச மாட்டாங்க. நார்மல் இல்லைங்கிறது டேம் ஷோர். பட் மனநல பாதிக்கப்பட்டதுனால மட்டும் இல்ல, அந்த ஆள் ஒரு குடிகாரன். இந்த போஸ்ட்னால எந்த ஹிஸ்டரியும் மாற போறதில்ல. ஆனா அது சோஷியல் மீடியால வைரல் ஆகுதே, அதுதான் இப்ப ட்ரெண்ட். கம்யூனிஸ்ட் பார்ட்டி நாமக்கல் செக்ரட்டரி கிருஷ்ணன் அண்ணன், அவரை போய் பார்த்தா என்ன? அவரை போய் பார்த்தா பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிதான், அது அவரோட பழைய ஃப்ரெண்டு வேற. அதான் சொல்றேன், நான் போய் பார்க்கறேன். ஏய் தனியா போகாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு தெரியல, இந்த விஷயத்துல எனக்கு நிறைய தைரியம் வந்திருக்கு. ரிமாண்டில் இருக்கிற தேவயானியும் மகேஷும் இன்னும் வாயை திறக்கல. இனிமே அவங்கள கொலை பண்ணா கூட அவங்க கூட்டாளிகளை காட்டி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை. கதை இங்கே ஒன்றும் முடிய போகிறதில்ல சுரேந்திரா. தேவயானி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா. 99 சாப்டரை இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா என்ன? வரலாறு சில நேரங்களில் பொய் சொல்லும், சில நேரங்கள் உண்மையும் சொல்லும். அந்த கூட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட உண்மைக்கு அப்பாற்பட்டு தேவயானி வாழ்ந்திருக்கட்டும்.